ஆல்மோஸ்ட் நம்ம சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆல்ரெடி நான் 2.5, 2.6, 2.7லாம் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் வரும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் கொடுத்தேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் ரீடரை விட்டு கொஞ்சம் அவுட் சைடில் போய் படிக்க போகிறோம். இதெல்லாம் லாஸ்ட் இயர் ரீடர், ஓல்டு ரீடரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஒன்றும் இப்போ பெரிய வித்தியாசமான கொஸ்டின்ஸில் நான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் நம்ம பார்க்கல. பட் ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம், ஃபைண்ட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் சொல்லி. எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் வரும், எக்ஸசைஸில் நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்கல. அதை நிறைய பேர் ரெக்டாங்குலர் ஃபார்மில் விட்டுடுறாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா A+IB ஃபார்ம். பட் வாட் இஸ் த கொஸ்டின்? ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். அப்போ நீங்கள் செப்பரேட்டாக ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் எடுத்து எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு கடைசி ஸ்டேஜுக்கான மார்க் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலாட் பண்ண மாட்டாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1/1+i. ரைட், இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. z = 1/1+i எடுத்துக்கிட்டேன். let z is a given number. 1/1+i இல்லையா? ஸோ 1+i உடைய கான்ஜுகேட் யாரு? 1-i/1-i. அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணுவோமோ as it is சேம் ப்ரொசீஜர். அப்ப இந்த 1+i உடைய கான்ஜுகேட்டால நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். 1-i/1-i. So 1 into 1-i, 1-i. This is the form of a plus b into a minus b. A square minus b square. 1 square minus i square. We know the value of i square equal to what? -1. 1 minus i by 1. I square value minus of -1. Minus of minus what? +1. 1 minus i by 2. இப்போ டினாமினேட்டர் பாருங்க, உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. உங்கள்ட்ட i கிடையாது. i இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரெக்டாங்குலர் ஃபார்ம் ரீச் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட், திஸ் இஸ் கால்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம். Rectangular form, A+IB form, X+IY form. But what is the question? Find the real. So what is the real part of Z? Z is a given complex number. Denominator is common for both real and imaginary. இதை என்ன இப்படி கூட எழுதலாம், 1/2 minus i into 1/2. பிரிச்சு எழுதலாமா? 1/2 because denominator common for both real and imaginary. So RE of Z என்ன? Real part of Z. ரியல், இந்த z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் யாரு? தட் இஸ் 1/2. அடுத்து im of z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z equal to -1/2. சைனோட எழுதணுங்க, மறந்துடக்கூடாது. ஐயே விட்டுரும். நிறைய பேர் இமேஜினரி எழுதும் போது -i/2 எழுதுறாங்க. ஐயே வரக்கூடாது. இமேஜினரி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஐயோட ப்ராடக்டா இருக்கிறது தான் இமேஜினரி. ஸோ இமேஜினரி எழுதும் போது ஐயை விட்டுட்டு சைனோடு எழுதணும். ஸோ இங்கே ஐயை மட்டும் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1/2. அதை தான் எழுதிருக்கேன், -1/2. சரி, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பாருங்க, 1/1+i ப்ராப்ளம். இதை எக்ஸாமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி கேட்டுருவாங்க. i+1 ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருவாங்க. 1/i+1 இப்படி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டா நம்ம அவசரப்பட்டு 1/i+1 into i-1/i-1 பண்ணா இது டோட்டலாக என்னது? தப்பு இல்லையா? ஏன்னா நம்ம கான்ஜுகேட் தால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும். கான்ஜுகேட் உடைய மீனிங் என்ன? இமேஜினரி பார்ட்டுடைய சைனை தான் சேஞ்ச் பண்ணிருக்கணும் இல்லையா? பட் ஆனா நம்ம இங்க யாருடைய சைனை சேஞ்ச் பண்ணிருக்கோம்? ரியலுடைய சைனை சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி X+IY ஃபார்ம், A+IB ஃபார்ம்ல இருக்கா டினாமினேட்டர்னு பார்க்கணும். அந்த மாதிரி டினாமினேட்டர் இல்லைன்னா நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்ட பிறகுதான் நாம கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதே சேம் கொஸ்டின் இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க அதை 1/1+i சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரியல், நெக்ஸ்ட் இமேஜினரி, அதுக்கப்புறம் தான் now multiply and divide by conjugate. 1-i/1-i செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும்? பர்ஃபெக்டா கிடைக்கும். நீங்க ஆப்போசிட் சைனால பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடும்? தப்பாயிடும். ஸோ ரொம்ப அலர்ட்டா இருங்க. i+1 இருக்கிறத நீங்க கவனமா என்ன எழுதணும்? 1+i, அதாவது ஃபர்ஸ்ட் ரியல், நெக்ஸ்ட் இமேஜினரி, அந்த மாதிரி எழுதி தான் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 2. இத பாருங்க, z1/z2 ஃபார்ம்ல இருக்கு. நம்ம காமனா z கூட எடுத்துக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? 4 - 3i 2 + 5i by 4 - 3i into 4 + 3i by 4 + 3i. So numerator conjugate 4 - 3i உடைய கான்ஜுகேட் யாரு? 4 + 3i. So 4 + 3i ல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருக்கேன். 2 4s are what? 8. 2 into 3 what? 6i. 5 into 4 20i plus 5 into 5i into 3i. 5 into 3 15 i square divided by
a plus b into a minus b. a plus b into a minus b, a square minus b square. So that is equal to 8. இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு 20i, இது ஒரு 6i. 26i i square வேல்யூ -1 யூஸ் பண்ணுங்க. -1 யூஸ் பண்ணா -15/16. இங்க 9i square கிடைக்கும். i square -1 minus of minus what plus 9 ஆயிடும். i square equal to what -1 யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டு ரியல் பார்ட் இருக்கு, இது 8, இது -15. so -7 வரும். -15 plus 8 -7 plus 26i by what 25. so -7/25 plus i into 26/25 இப்படி எழுதலாம். அல்லது 26/25 into i, i பின்னாடி வச்சு எழுதலாம். இந்த i இருக்குங்க இல்லையா, இதை இங்க வச்சு எழுதலாம். so re of z equal to -7/25 comma im of z equal to 26/25. so real and imaginary part கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மோட விட்டுறக்கூடாது. ரிசல்ட்டை ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணியும் நாம எழுதியிருக்கணும். புரியுதுங்களா? ரைட். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது பாருங்க 2i minus 1. இப்பதான் இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ரைட் சைடில் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதாவது a plus ib ரியல் பார்ட் தான் இருக்கணும். பட் இங்க பாருங்க முதல்ல என்ன இருக்காங்க, இமேஜினரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்சிங் தி கிவன் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ z equal to 3i to the power 20 minus i to the power 19 by -1 plus 2i. -1 ரியல் பார்ட்டை முன்னாடி எழுதுங்க, இமேஜினரி பார்ட்டை பின்னாடி எழுதிருக்கேன். அதாவது 2i minus 1க்குன்றது என்னது, இட்ஸ் நாட் எ ப்ராப்பர் ஃபார்ம். அதை வந்து a plus ib ஃபார்ம்ல எழுதணும்னா ரியல் பார்ட் -1 plus 2i. இப்போ இவங்களுக்கு தான் நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். இப்போ இவங்களுக்கு நீங்க கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா 2i plus 1 மல்டிப்ளை டிவைட் பண்ணா ஆன்சர் தப்பு. பிகாஸ் அது கான்ஜுகேட்டே கிடையாது 2i plus 1. அதனால a plus ib ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டீங்களா? ரைட். இப்போ பாருங்க, அது இல்லாம இந்த ப்ராப்ளம் i to the power 20. so i to the power 4 i square equal to -1. i to the power 4 is what 1. i to the power multiples of 4 also what 1. அப்ப 20ன்றது multiples of 4. 20 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. therefore i to the power 0. இத 4 ஆல டிவைட் பண்ணுங்க, 19 டிவைட் by 4, ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். so i to the power 19 equal to i cube -1 plus 2i. 3 i power 0 1, i power 0 1. i cube equal to what, i square into i cube equal to i cube is equal to i square into i square -1 into i, that is equal to what minus i cube உடைய வேல்யூ வந்து -i. பட் இங்க ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் பாசிட்டிவ் -1 plus 2i. அதாவது பாருங்க 3 plus i by -1 plus 2i. இதுதான் வந்து z1 by z2 ஃபார்முக்கு இப்ப எடுத்துட்டு வந்து. இப்ப நாம கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். What is the conjugate of -1 plus 2i? The conjugate of -1 plus 2i is -1 minus 2i. -1 minus 2i. Imaginary part உடைய சைனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். ரியல் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு -1 minus 2i. So ப்ராடக்ட் பண்ணலாமா? 3 into -1 -3. 3 into -2i -6i. நெக்ஸ்ட் i எடுத்து ப்ராடக்ட் பண்ணுங்க. i into -1 -i. Plus into minus i into 2i -2i square. Plus into minus i into 2i 2i square divided by -1 whole square minus of 2i whole square. So -3 -6i i square equal to what -1. அப்ப இந்த i square க்கு -1 போட்டீங்கன்னா minus of minus plus 2 -1 square 1 2i whole square. 2i whole square means what? 2i whole square என்றது 4i square 4 into -1, that is equal to what -4. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, minus of minus plus 4. இப்ப ரியல் பார்ட் பாருங்க, இது ஒரு -3 இது ஒரு +2. -3 plus 2 is what -1. இமேஜினரி பாருங்க -6i -7i by denominator பாருங்க 4 plus 1 என்ன வரும் 5. So is an rectangular form or a plus ib form. But what is the question? Real and imaginary. re of z equal to -1/5. im of z equal to -7/5. திருப்பியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன், இமேஜினரி எழுதும் போது i போட்டு எழுதக்கூடாதுங்க, ஐயை விட்டுட்டு சைனோட போட்டு எழுதணும் -7/5. ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுடைய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம்லாம் ரீடர்ல கிடையாது, உங்களுக்கு ப்ராக்டிஸாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.